யாரெல்லாம் இப்போ கமர்ஷியல் லேண்ட் சர்ச் பண்றீங்களோ, ஏன்னா கமர்ஷியல் லேண்ட் எப்படின்னா ரெசிடென்சியில் போய் வாங்க ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு குடோனு வேர் ஹவுஸ் லாஜிஸ்டிக்ல வந்து வீடுகள் உள்ள பகுதியில் போயிட்டு நீங்க ஒரு 4 கிரவுண்ட் 5 கிரவுண்ட் கட்டி நீங்க பண்ணீங்கன்னா என்ஓசி கிடைக்காது. மக்களுடைய அப்ஜெக்ஷன் இருக்கும். நம்ம நிறுவனம் ஒன்லி கமர்ஷியலுக்குன்னு போட்ட இடம். சில பேர் கமர்ஷியல் தேடுவீங்க, வேர் ஹவுஸ்க்கோ இல்லை சின்ன கம்பெனி வைக்கணும், குடோனு வேர் ஹவுஸ் இந்த மாதிரி பர்பஸ் லாஜிஸ்டிக்கு கம்பெனிக்குன்னு எங்கேயாவது இடம் இருக்காமான்னு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அதுக்கு உரிய இடம் தான் இப்போ நம்ம நிற்கிறது. இந்த இடத்துல மினிமம் 5,000 15,000 வரைக்கும் லேண்டு போட்டு எல்லாம் சோல்ட் அவுட். இதில் ஒரு 3-4 பீஸ் நம்மள்ட்ட ரீசேல் வந்திருக்கு, 2,200 சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நம்மள்ட்ட கரண்ட்லி ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 11,000 இருக்கு, 14,000 சில்லர் இருக்கு. இப்போதைக்கு 3 இருக்கு. இது போச்சுன்னா 1-2 வரும். இப்போ ஏன் அவங்க போஸ்ட் போடுறோம்னா எல்லாம் பாருங்க ஃபுல்லாக கம்பெனி வந்தாச்சு, இடமே இல்லை. இப்போ ரீசேல் நம்ம விற்றவங்களே கொடுக்குறாங்க கொஞ்சம் பீஸு, அதை நம்ம வந்து போஸ்ட் போடுறோம். யாராவது தேடிட்டு இருப்பீங்க எங்களுக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் வேணும், கமர்ஷியலுக்கு ஒரு இடம் தான் வேணும், ரெசிடென்சியல் வேணாம்னு சொல்லி. இது ஃபுல் கமர்ஷியலுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுவும் ரெட்டில்ஸ்க்கு ரொம்ப பக்கம், எண்ணூர் ஹார்பருக்கு பக்கம், அவுட்டர் ரிங் ரோடு ஃப்ரண்டேஜ். அவுட்டர் ரிங் ரோடு எங்க இருக்கும் அங்கே தான் ஃப்ரண்டேஜ். ரோடு எல்லாம் 40 ஃபீட் ரோடு. இந்த கமர்ஷியல் லேண்டு வந்து அவுட்டர் ரிங் ரோடு 400 ரிங் ரோட ஒட்டி நம்ம ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் அசஸ் நல்லா இருக்கும். ரைட்ல லெஃப்ட்ல நீங்க போனீங்கன்னா பூந்தமல்லி போகலாம், பெங்களூர் எங்க வேணா போகலாம். ரைட்ல மீஞ்சூர் போகலாம், எண்ணூர் ஹார்பர் துறைமுகம் போகலாம். கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. வாங்க இந்த இடத்துக்கு அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க ஃபுல்லா நான் உங்களுக்கு சரௌண்டிங் எல்லாம் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கரெக்டாக சைட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்க, அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வண்டிங்கெல்லாம் போதா, அவுட்டர் ரிங் ரோடு சர்வீஸ் ரோடு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸு. அப்படியே வரும். இவ்வளோ கம்பெனி இருக்கு. எதுக்கு இங்கே கம்பெனிக்கு வச்சிட்டாங்க அப்படின்னா 2-3 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டட் கம்யூனிட்டி, எல்லாமே கம்பெனியாக இருக்கிறதுனால கம்பெனியாக இருக்கும். ஒரே ஒரு கம்பெனி ரெசிடென்ஸ் ஏரியாவில் போட்டால் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க, என்னப்பா சவுண்டு வருது அது இதே சொல்லி. அப்போ கம்பெனி வைக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க, வெறும் கம்பெனி ஏரியாவில் விரும்புவாங்க. அதனால கம்பெனி சுற்றி வந்தாச்சு. இன்னொன்று என்னன்னா, அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வர வரைக்கும் 40 ஃபீட் ரோடு தான். உள்ளே வர்றது மட்டும் இல்லை, உள்ளே டோட்டல் ப்ராப்பர்ட்டி 40 ஃபீட் ரோடு. 40 ஃபீட் ரோடு எதுக்கு போட்டாச்சுன்னா கண்டெய்னர் நல்லபடியாக வந்து போகும், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட உள்ள 3 பிளாட் ரீசேலும் கார்னர் பீஸ் வர 40 ஃபீட் ரோடு, அதுலேயும் டபுள் சைடு ரோடு கார்னர். இந்த கம்பெனிலாம் பாருங்க, எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்க. எது காமிக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல யாருக்கு கம்பெனி நடத்தணுமோ அவங்க வாங்கி நீங்கள் கம்பெனி பண்ணலாம். இல்லை பாய் எனக்கு மாதம் ரெண்ட் ஒரு சம்பாத்தியம் ரெவன்யூ வேணும் அப்படின்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 5,000 ஸ்கொயர் விலைக்கு வாங்குங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்ட்டுக்குள்ள விடுங்க, நல்ல ரெண்ட் கிடைக்கும். இல்லை பாய் எனக்கு கம்பெனியும் நடத்தலை, ரெண்ட்டும் வேணாம், இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு லாபம் கிடைச்சா போதுமா. இப்போ சில இடங்கள் இப்போதைக்கு 3 பிளாட் இருக்கு, வாங்கி போடுங்க. இன்ஷா அல்லா சில வருடங்கள் ரேட்டு கூடும். ஏன்னா இது 3-4 வருஷம் இவ்வளோ கம்பெனி இல்லை, வந்துக்கிட்டே இருக்கு. கம்பெனி எல்லாம் ஃபில் ஆச்சுன்னா ரேட் ஏறிடும். இப்போ நாங்கள் 2-2 விற்கிறோம், இன்ஷால்லா 3-3-5 கூட இருக்கும், சொல்ல முடியாது. வடபெரும்பாக்கத்தில் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி 1,500 ரூபா, இன்னைக்கு 4,000 ரூபா 4,500 ரூபா. ஏன் அப்படி ஆச்சு? இடம் இல்லை, கம்பெனி வந்துட்டே இருக்கு. அதனால யாருக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ரெவென்யூவா இல்லை சொந்தமாக நடத்தணுமா,
எதா இருந்தாலும் எனக்கு ஸ்கில் நம்பர் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இப்ப பாருங்க, நம்ம சைட்லயே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாருங்க, உங்க முன்னாடி லைவா காமிக்கிறேன். ஏன் கட்டுறாங்க? கமர்ஷியல் வாண்டட் இருக்கு. ஆப்போசிட்ல பாருங்க, முடிச்சாச்சு, இன்னும் பெயிண்ட் தான் அடிக்கணும். புரியுதா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா ஓன் யூஸ் பண்ணலாம், ரெண்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? நன்றி.